ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த vlog வந்து என்றைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது. சாட்டர்டே அன்றைக்கி ஒரு ஈவினிங் 3 o'clockலேருந்து கிட்டத்தட்ட அந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlogல வந்து ஜஸ்ட்டு ஒரு சாட்டர்டே சண்டே ப்ரிப்பரேஷன், அப்புறம் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 3 மணிலேருந்து இந்த vlog எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கரும்புக்கு களை எடுக்க போகிறாங்க. அந்த மிஷின் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதை அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களும். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து இங்கே பார்த்துட்டு இருந்தோம். அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பி நான் சந்தைக்கு போயிட்டேன். இன்றைக்கி சனிக்கிழமை சந்தை. எல்லா வாரமும் உங்கள் ஊரில் இருக்கும்போது ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு போகிறது தான். சந்தையில் நிறைய ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சாட்டர்டேவும் வந்து நான் இங்கே இருக்கும்போது சந்தைக்கு போவோம் ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ நான் வெளியில் போனதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் கண்டிப்பாக வாரம் வந்து நான் சந்தைக்கு போவேன். நிறைய பேர் வந்து மல்லூர்பேட்டைக்கு எப்போ வரீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க. நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் மல்லூர்பேட்டிலே தான் இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு த்ரோட் பெயின். ஸோ அதனால் நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ஏற்கனவே என் வாய்ஸ் கேட்க முடியாது. இப்போ ரொம்ப கொடூரமாக இருக்குது. கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு இருக்குது. நானும் ஒரு 4-5 நாளாக அதனால தான் வீடியோ எடுக்காமல் இருந்தேன். இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் எடிட் பண்ணி போடுறேன். அப்புறம் சந்தைக்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன். சந்தைக்கு போகும்போது பாப்பாவையும் தூக்கிட்டே போனதால என்னால் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து எடுத்திருந்தேன். கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிது. அதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். 1/4 கிலோ வந்து 30 ரூபா அந்த மாதிரி கிடச்சிது. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. இப்போ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா, காய்கறி எல்லாமே கொஞ்சம் விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் சந்தையில் எவ்வளவோ பரவாயில்ல. அதில் கொஞ்சம் காய்கறி இருந்தேன். பட்டாணி எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்த உடனே எல்லா காய்கறியும் க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டேன். அதில் ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா, பச்சை பட்டாணி வந்து உரித்து வச்சிடுறேன். இதை உரிச்சிட்டு ஒரு ஹேர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அப்படின்னா யூஸ் பண்ணிப்பேன். வாரம் வந்து இனிமேல் நிறைய காய்கறிகள் கிடைக்கும். பட்டாணி எல்லாம் கொஞ்ச நாளாக மிஸ் பண்ணிட்டேன். இங்கே எப்பவுமே கம்மியாக தான் கிடைக்கும் சந்தையில். அதெல்லாம் ஃபஸ்ட் நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்யும் போது அது மாதிரி யூஸ் பண்ணிப்போம். பிரிட்ஜு செய்யும் போது அந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும். அப்படி இல்லைனா ஏதாவது குருமா வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும். இந்த வாரத்துக்குள்ளே இதை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம். அதுதான் இங்கே ரொம்ப ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே சந்தையில் அப்படின்றதுல காய்கறியெல்லாம் பரவாயில்ல. மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, காய்கறி விலை ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது இப்போது. ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததான் வந்து உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன். பேபி பொட்டேட்டோ வந்து கிடச்சிது. அதிகமாக சந்தையில் தான் அந்த பேபி பொட்டேட்டோ வந்து எப்போதுமே கிடைக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப கம்மியான விலையில் தான் கிடச்சிது. 30 ரூபாய்க்கு 1.5 கிலோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். இந்த பேபி பொட்டேட்டோ அப்புறம் இந்த வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இதெல்லாம் சேர்த்து குருமா பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் நான் அதை செஞ்சு ட்ரை பண்ணலை, செய்யணும். இங்கே வந்து இப்போ வாங்கினதுக்கப்புறம் நான் செய்யலை. ஸோ அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஒரு நாள் ஈவினிங் டைமில், அதாவது நைட்டு டின்னருக்கு வந்து செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு நாள் நான் அந்த ரெசிபி செய்யும் போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அந்த ரெசிபி சப்பாத்தியோட சேர்த்து செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதை பார்க்கும்போது அது தோணுச்சு. அப்புறம் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து வேற ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதை ஃப்ரீசரில் வைக்கணும். அவ்வளோதான் இந்த வேலை எனக்கு முடிஞ்சுது. அடுத்ததான் வந்து லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் வந்து இப்போ நான் வாங்கினதில்லை. இது அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. நல்லா பெருசாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஒரு 10 போல் கொடுத்து விட்டாங்க. இன்னுமே நான் பாதி வச்சுருக்கேன். ஒரு 2-3 தான் யூஸ் பண்ணேன். நிறைய ஜூஸும் கிடைக்கிது ஒவ்வொரு எலுமிச்சை பழமும். அதனால நிறைய எனக்கு செலவாகலை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பார்க்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. குட்டி குட்டியாக இருந்தது. அப்புறம் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் வந்து வெளியில் இருக்க ரேக்கில் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஒவ்வொன்றா எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுருக்க எல்லாருமே ஃப்ராக் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து இப்படியே நம்ம மடித்து வைக்கும்போது சீக்கிரமாகவே கலைஞ்சிடுது. எந்த வாக்கில் மடிக்கிறோமோ அதே மாதிரி அப்படியே கலைஞ்சி கீழே விழுந்துடும் எனக்கு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ கலைஞ்சி விழுந்து, ஏன்னா பெருசாக இருக்கு இல்லையா கீழெல்லாம், அதனால் வந்து கலைஞ்சிருது. அதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் திருப்பிடுங்க. ஆப்போசிட் சைடில் வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மடித்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்பேஸும் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது.
பாருங்கள் எந்தளவுக்கு இப்போ கச்சிதமாக அழகாக மடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகும்போது போடுறதுக்காக முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மடிக்கும் போது நிறைய இடம் எனக்கு தேவைப்படலை. அதே மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் உள்ளார மடித்து வைக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு லைஃப் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக மடிகிற கிளாத்தாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த நெட் கிளாத்தெல்லாம் வந்து ஈஸியாக மடியாது. அது மாதிரி பேக் திருப்பிட்டு மடித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஃப்ராக் வந்து ஒரே இடத்துல வந்து உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஜாலியான விஷயம் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 பைசா. இதெல்லாம் நீங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து இதை யூஸ் பண்ண ஞாபகம்லாம் எனக்கு இல்லை. நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். 50 பைசாலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரியல. 2002 வந்து இது ரெடியானது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது 20 பைசா. 20 பைசாலாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது, பார்த்துருக்கேன், அவ்வளோதான். பார்க்குறதுக்கு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் எங்கள் மாமியார் நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க, என்கிட்ட காமிச்சாங்க. நான் அது வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். இதெல்லாம் சும்மா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக காமிச்சாங்க. நானுமே கேட்டிருக்கேன், கொடுங்க நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 25 பைசா. 25 பைசாலாம் நான் யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய 50 பைசா வச்சுருந்தாங்க. நிறைய காயின்ஸ் இருந்தது. இதெல்லாம் ஒவ்வொன்றா நானும் மதியம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இது நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 90s கிட்ஸ்லாம் வந்து 50 பைசாலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணதில்லை. இது வந்து 25 பைசா. இதேமாதிரி நிறைய காயின் வச்சுருந்தாங்க. ஒரு கை நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி. நான் பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசா, அப்புறம் 25 பைசா, இந்த மாதிரி அவ்வளோதான் இருந்தது. ஒரே ஒரு 20 பைசா இருந்தது. பாருங்கள், இவ்வளோ காயின் வச்சுருந்தாங்க. எதுக்காக இதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டால், அப்பப்போ காசு செல்லாமல் போக போக அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் கிடைக்காது இல்லையா, அதனால அப்படியே வச்சிட்ருக்கேன் பத்திரமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவங்க ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். விறகு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்காக. ரொம்ப குளிராக இருக்கு இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்களும் இந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா ஒரு ஜாலியாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்குமே இந்த 25 பைசாலாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ரெசிபி எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டைம் பாஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய புது புது விஷயங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.